ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குருமா பார்க்க போகிறோம். என்ன குருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இடியாப்பத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். இது வந்து வேர்க்கடலை குருமா. அதுக்கு நான் வேர்க்கடலையே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன், உப்பு போடாமல். அடுத்தது இதுக்கு எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கடல் பாசி ரொம்ப முக்கியம். கடல் பாசி சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிடுவேன். அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். அது வதங்கிட்டுருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அப்புறம் துளியோண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு அது போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி பருப்பு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை உப்பு போடல, அதுக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க, உப்பு. அப்புறம் நான் ஒரு 2 கரண்டி தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அது. அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டேன். இது ஒரு 2 மினிட் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துடணும். சேர்த்து இது ஒரு 2 மினிட் கொதிக்க வைக்கணும். அந்த மசாலாலாம் வேர்க்கடலில் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு அது திக்காக ஆச்சுன்னா உங்களுக்கு அது வேணுங்கிற அளவுக்கு கிரேவியாக வர வரைக்கும் நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்க்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடலாம். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். ஞாபகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பத்துக்கு இந்த வேர்க்கடலை குருமா எடுத்துருக்கேன். சாப்பிட சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.